ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட 300 வருஷமா ஆயிரக்கணக்கான பேர் பைத்தியமா காடு காடா சுத்தி திரிஞ்சு ஒரு சாதாரண ஒரு நகரத்தை தேடி அலைஞ்சிருக்காங்க. அந்த நகரத்தோட பேர் தான் எல் டொராடோ. இந்த நகரத்துக்குள்ள பலாயிரம் டன் அளவுக்கு தங்கம் இருக்கு. மண்ணுல இருந்து கட்டிடங்கள் வரைக்கும் எல்லாமே தங்கத்தால செஞ்சிருப்பாங்க. அப்படின்னு கேள்விப்பட்ட உடனேயும் இந்த நகரத்தை தேடி அலையாத ஆட்களே கிடையாது. ஆனா அந்த நகரத்தை தேடி போனவங்க யாருமே இது வரைக்கும் உயிரோட திரும்பி வந்ததே கிடையாது. அப்படி இந்த நகரத்தை தேடி போனவங்களுக்கு என்னதான் ஆச்சு, இப்படி ஒரு நகரம் இருக்குன்னு எல்லாத்துக்கும் எப்படி தெரிஞ்சு அப்படின்ற முழு கதையை நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேசமணி டாக்கீஸ் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். சரி, வாங்க நம்ம இந்த கதையை ஆரம்பிக்கலாம். 15ஆம் நூற்றாண்டுல ஒரு நாட்டோட வலிமையை எதை வச்சு முடிவு பண்ணுவாங்கன்னா தங்கத்தை வச்சுதான். யார்கிட்ட எவ்வளவு தங்கம் இருக்கோ அவங்க தான் அன்னைக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லான கண்ட்ரியா இருந்திருக்காங்க. அதனால எல்லா நாட்டுக்காரங்களும் தங்கத்தை தேடி பைத்தியமா அலைஞ்சாங்க. இதுல பல பேர் கொள்ளையடிச்சு தங்கத்தை மலைமலையா குவிக்க ஆரம்பிச்சாங்க. இதுல முக்கியமானவங்க ஸ்பானியர்கள். அப்ப இந்த ஸ்பானியர்கள்ல காட்ரஸ் அப்படின்றவருக்கு தெற்கு அமெரிக்கால இருக்கிற அமேசான் காட்டு பகுதியில் இருக்கிற ஆஸ்டெக்னு ஒரு பழங்குடி மக்கள் இருக்காங்க. அவங்க தினசரி பயன்படுத்துற பொருட்கள்ல தங்கமா செஞ்சிருக்காங்க. அதை சரமாரியா பயன்படுத்துறாங்க. அவங்க கிட்ட தங்கத்துக்கு பஞ்சமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாரு. உடனே அமேசான் காட்டு கிளம்பிடுறாரு. 2 வருஷம் கஷ்டப்பட்டு காடு மேடெல்லாம் தெரிஞ்சு அந்த பழங்குடி மக்களை கண்டுபிடிக்கிறார். காட்ரஸ்ன்ற ஸ்பானிஷ்காரரையும் அவர் கூட போன ஆட்களையும் இந்த ஆஸ்டெக் பழங்குடி மக்கள் சிறந்த நண்பர்கள் மாதிரி வரவேற்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த ஸ்பானிஷ்காரங்களுக்கு அந்த பழங்குடி மக்கள் சில தங்க பொருட்களை பரிசா சந்தோஷமா தூக்கி கொடுக்குறாங்க. ஆனா நாட்கள் போக போக அந்த பழங்குடி மக்களுக்கு இந்த ஸ்பானிஷ்காரங்களோட கெட்ட எண்ணம் தெரிய ஆரம்பிக்குது. இவங்க நம்ம கிட்ட இருக்கிற எல்லா தங்கத்தையும் திருடதான் வந்திருக்காங்க தெரிஞ்ச உடனேயும் அந்த பழங்குடி மக்கள் படுபயங்கரமா அந்த ஸ்பானிஷ்காரங்களை அடிச்சு ஓட விடுறாங்க. இதுல பல ஸ்பானிஷ்காரங்க கொல்லப்படுறாங்க. காட்ரஸ்ன்றவர் படுகாயத்தோட அங்கிருந்து தப்பிச்சோம் பொழைச்சோம்னு ஓடுறாரு. தான் நாட்டுக்கு திரும்பி போன அவர் 2 வருஷம் வெயிட் பண்ணி மறுபடியும் ஆட்கள் எல்லாம் திரட்டிக்கிட்டு வாங்கறதுக்காக அந்த பழங்குடி மக்கள் இடத்துக்கு போறாரு. இந்த தடவை இந்த காட்ரஸ் கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் பார்க்காம அந்த பழங்குடி மக்களை கொன்னு குவிக்கிறார். அவங்களை கொஞ்சம் பேத்த இன்னும் கொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகளை கேட்கிறார். உங்களுக்கு ஏது இவ்வளவு தங்கம், எங்க இருந்து உங்களுக்கு இந்த தங்கம் கிடைச்சிச்சுன்னு அந்த அடிமைகளை போட்டு சித்திரவதை பண்றாரு. அதுக்கு அவங்க சொன்ன ஒரே பதில், எல்லாமே எங்களுக்கு தானா ஆத்துல இருந்து வரும்ன்றாங்க. இந்த ஆத்துல இருந்து அங்க எங்க இருந்து வருதுன்றத காட்ரஸால கண்டுபிடிக்க முடியல. இவருக்கு அப்புறம் அதே ஸ்பெயின் நாட்டில இருந்து பிசாரோ அப்படின்னு ஒருத்தர் வராரு. காட்ரஸை விட இந்த பிசாரோ ரொம்ப கொடூரமானவன். தனக்கு ஒரு விஷயம் நடக்கும்னா யார வேணா எப்படி வேணா கொள்ளுவான். தனியால 2 வருஷத்துல 6500 கிலோமீட்டர் நீளமுள்ள அமேசான் ரிவரை ஆராய்ச்சி பண்ணி முடிக்கிறான். மலை, ஏரி, மோசமான விஷ பாம்புகள், மர்மமான சில நோய்கள், பசி, பட்டினி எல்லாத்தையும் கடந்து 2வது ஒரு பழங்குடி மக்களை கண்டுபிடிக்கிறான். அவங்களோட பேர் தான் இன்காஸ். இந்த இன்காஸ் பழங்குடி மக்களும் ஸ்பானியர்கள் நல்லவங்க நினைக்கிறாங்க. நண்பர்கள் நினைச்சு உள்ள விடுறாங்க. ஆனா இந்த விசார போன கொஞ்ச நாள்ல வேலையை காட்டுறான். இந்த இன்காஸ் பழங்குடி மக்களோட தலைவனை பணைய கைதியா பிடிச்சு வச்சு எல்லாத்தையும் கொள்றான். உங்க தலைவரை நான் உயிரோட விடணும்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா தங்கத்தையும் கொடுங்கன்னு மிரட்டுறான். அந்த பழங்குடி மக்களும் அவங்க கிட்ட இருக்க எல்லா தங்கத்தையும் மலைமலையாவின் காலு கீழே வந்து கொட்டுறாங்க. தங்கத்தெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமும் சொன்ன வாக்க மீறி இந்த பிசாரோ இவங்க கண்ணு முன்னாடியே அவங்க தலைவனை கொள்றான். இந்த ஸ்பானியர்களை இங்க இருந்து விரட்டுறதுக்காக அந்த இன்காஸ் மக்கள் ஒரு முக்கியமான உண்மையை அந்த பிசாரா கிட்ட சொல்றாங்க. இந்த நதியில இருக்கிற தங்கம்லாம் எங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு நல்லாவே தெரியும். மொயிஸ்கா அப்படின்னு ஒரு இனம் இருக்காங்க. அந்த பழங்குடி இனத்தோட ராஜாவை 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேர்ந்தெடுப்பாங்க. யாரு ராஜாவாக போறோம்னா அவனை குகைக்குள்ள தனியா அடைச்சு வைப்பாங்க. சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம, போட்டுக்கிறதுக்கு உடை இல்லாம, குடும்பம் இல்லாம, சொந்தம் இல்லாம, எந்த உணர்ச்சியும் இல்லாம 4 நாள் அந்த இருட்டுக்குள்ள இருப்பான். 4வது நாள் உயிரோட வெளியே வர்றப்ப அவன் உடம்பு முழுக்க தங்க தூசிகளை பூசுவாங்க. அந்த ராஜாவை குத்துவித்தான்ற ஆறுல தங்க படகளை கூட்டிட்டு போவாங்க. அவன் அந்த நதியில முங்கி எந்திக்கும் போது அந்த முயிஸ்கான்ற இன மக்கள் தான் கையில இருக்க எல்லா தங்க பொருட்களையும் ஆத்துல தூக்கி போடுவாங்க. இந்த சடங்கு கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேல நடக்குது. அப்படி அவங்க தூக்கி போற தங்கத்தை தான் நதி வழியா எடுத்து நாங்க யூஸ் பண்றோம். அந்த நகரத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிற மண்ணுல இருந்து, போட்டிருக்கிற ட்ரெஸ்ல இருந்து, கட்டிருக்கிற கட்டடம் வரைக்கும் எல்லாமே தங்கமா தான் இருக்கும். அப்படி இந்த மக்கள் அந்த நகரத்தை பத்தி சொல்ல பிசாராவுக்கு தலையை சுத்துது. இப்போ கண்டிப்பா அந்த நகரத்தை கண்டுபிடிச்சே ஆகுன்ற என்ன அவனுக்கு தோணுது. அவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறான். இந்த பிசாராவால இந்த நகரத்தை கண்டுபிடிக்கவே முடியல. இந்த நகரத்தோட பேர் தான் எல் டொராடோ. இவனுக்கு அப்புறம் ஸ்பெயின் நாட்டுல இருந்து குதாலோ பிசாரோ அப்படின்னு 3வது ஒருத்தன் வரான். இவங்க கூட இப்ப 1000 பேர் இருக்காங்க. அந்த 1000 பேர்த்தோட அமேசான் காட்டுக்குள்ள போனதான் திரும்ப உயிரோட வரவே இல்லை. அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவன் டெட் பாடி கூட கிடைக்கல. அடுத்து வால்டர் லேன்னு ஒருத்தர் வராரு. அந்த பிசாரோ அமேசான் ரிவரோட நீளத்தை மட்டும் தான் அளந்தான். ஆனா இவர் மட்டும் தான் அந்த அமேசான் நதியை முழுக்க ஆராய்ச்சி பண்ணாரு. முதல் அட்டம்ப்ட்ல நதி வழியா அமேசான் காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது முழுக்க பெண்கள் மட்டுமே நிறைஞ்சிருக்கிற ஒரு பழங்குடி மக்கள் இவர் அதுக்கு மேல போக விடாம தடுத்து நிறுத்துறாங்க. அந்த பழங்குடி இனத்தோட பேர் தான் அமேசான். இவங்களோட பேர் தான் அந்த காட்டுக்கும் அங்க ஓர நதிக்கும் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவரோட வயசு அதிகமானால இவரால இந்த பயணத்தை தொடர்ந்து பண்ண முடியல. சில வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிக்கணும்னு நினைச்ச ஒரு இடத்தோட மேப்பை தான் பையனோட கையில கொடுத்து அந்த தங்க நகரத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சொந்த பையனையே காட்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறார். ஆனா அந்த பையன் திரும்ப உயிரோட வரல. அவன் தலை மட்டும் தான் வருது. போனவங்க யாருமே திரும்ப உயிரோட வர மாட்டாங்க. ஆயிரக்கணக்கான பேர் அந்த நகரத்தை தேடி போய் இறந்து போயிருக்காங்க. ஒருவேளை தங்க
நகரம்ன்றது புராணங்கள்ல சொல்ற மாதிரி கற்பனை கதையா கட்டுக்கதையா அப்படின்னு பல பேர் தங்க நகரத்தை பொய்ன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல தான் ஜான் மார்டிஸ்ன்றவரு தான் சாக போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு சாகுறாரு. இவர் சொன்ன அந்த விஷயம் தங்க நகரம் உண்மையிலே இருக்குன்னு எல்லாரையும் நம்ப வச்சுச்சு. நான் அந்த அமேசான் காட்டுக்குள்ள நதி வழியா படகுல வழிதோறி போய்கிட்டேன். அப்ப பசி பட்னியில எங்க போறதுன்னு தெரியாம மயங்கி விழுந்துட்டேன். அப்ப திடீர்னு ஒரு பழங்குடி மக்கள் என்னை வந்து காப்பாத்தினாங்க. அவங்க இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி அவங்க என் கண்ணை கட்டிட்டாங்க. அந்த நகரத்துக்குள்ள போன உடனே என் கண்ணை திறந்து பார்த்தேன். கால் வைக்கிற மண்ணுல இருந்து இருக்கிற கட்டட வரைக்கும் எல்லாமே தங்கம் தான். அந்த பழங்குடி மக்கள் என்னை ஒரு 7 மாசம் ரொம்ப அன்பாவும் பாசமாவும் நல்லா பாத்துக்கிட்டாங்க. அந்த இடத்துல இருக்கிறப்பல எனக்கு தோணுன ஒரே எண்ணம், அந்த நகரத்துல இருக்க தங்கத்தை வச்சு இந்த உலகத்தையே ஆளலாம், அவ்வளவு தங்கம் இருக்கு. இவங்களுக்கு எப்படி இவ்வளவு தங்கம் கிடைச்சிச்சுன்ற கேள்விதான் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. 7 மாசம் முடிஞ்சோன்னா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். என்ன மறுபடியும் கண்ணை கட்டி வெளியே எங்கேயே விட்டுட்டாங்க. நாளா அதுக்கப்புறம் அந்த நகரத்தை கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா நான் பார்த்த காட்சி உண்மை. எல்டோராடோன்னு சொல்லக்கூடிய தங்க நகரம் உண்மையிலே இருக்குன்னு சொல்லிட்டு செத்து போயிடுறாரு. இது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துது. இந்த தங்க நகரத்தை பத்தியும் அமேசான் காடுகளை பத்தியும் மேனுஸ்கிரிப்ட் 512 அப்படின்னு அந்த இடத்துக்கு போனவங்க தான் சந்திச்ச அனுபவங்களை 10 பேஜ் எழுதி வச்சிருக்காங்க. அந்த அமேசான் காட்டுக்குள்ள போய் அந்த தங்க நகரத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் வரைக்கும் எழுதியிருக்காங்க. படிச்ச ஒரு பிரிட்டிஷ்காரர் 1920ல தி லாஸ்ட் சிட்டி ஆஃப் கோல்ட் அமேசான் காட்டுக்குள்ள தேட போய் திரும்ப உயிரோட வரவே இல்லை. அந்த 1920 டைம்ல அவங்க கிட்ட இல்லாத படம் கிடையாது, அவங்க கிட்ட இல்லாத ஆயுதம் கிடையாது, அவங்கனாலே திரும்ப வர முடியல. இப்படி போன ஆயிரக்கணக்கான பேர் ஏன் இறந்து போறாங்க? அந்த அமேசான் காட்டுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு கேட்டா 30 லட்சம் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு காடு. அந்த காட்டுக்குள்ள 2 இந்தியா, 28 இங்கிலாந்த வரிசையா ஒண்ணுக்கு பக்கத்துல ஒண்ணு அடுக்கி வைக்கலாம். அவ்வளவு பெரிய காடு. எப்படி மனுஷனால இன்னும் கடலோட பரப்பளவை முழுசா அளக்க முடியலையோ, கடலை பத்தி சரியா தெரிஞ்சுக்க முடியலையோ, அதே மாதிரி தான் இந்த அமேசான் காடும். இந்த அமேசான் காட்டுக்குள்ள இருக்கிற உயிரினங்களை நம்மளால இன்ன வரைக்கும் வகைப்படுத்த முடியல. வெறும் 10% மட்டும்தான் நமக்கு அதுகளை பத்தி தெரியும். சொன்னா நம்ப மாட்டீங்க, இன்னும் 20 லட்சம் பழங்குடி மக்கள் நமக்கு தெரியாம அந்த அமேசான் காட்டுக்குள்ள இருக்காங்க. அவங்களுக்கு வெளி உலகத்துல இப்படிப்பட்ட மனுஷங்க இருக்காங்கன்ற எந்த தொடர்பும் கிடையாது. இந்த காட்டோட பரப்பளவு, இந்த காட்டுக்குள்ள என்னென்ன இருக்கு, என்ன வளங்கள் இருக்கு, என்னென்ன ஆபத்து இருக்குன்னு யாருக்கும் இன்னும் முழுசா தெரியாது. இதனாலதான் இப்போ வரைக்கும் இந்த அமேசான் காட்டுக்குள்ள போன முக்காவாசி பேர் உயிரோட திரும்பி வரவே இல்லை. அவங்களோட பணத்தை கூட கண்டுபிடிக்க முடியல. இதனாலதான் இந்த லாஸ்ட் சிட்டி ஆஃப் கோல்ட், அதாவது எல்டோராடோன்னு சொல்லக்கூடிய தங்க நகரத்தை அந்த அமேசான் காட்டுக்குள்ள எங்க இருக்கு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. கிபி 600ல இருந்து கிபி 1000 வரைக்கும் இந்த மொய்ஸ்கான் சொல்லக்கூடிய பழங்குடி மக்கள் வாழ்ந்ததா சொல்றாங்க. இன்னும் பாதி பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த இன்னும் முழுசா என்ன அழியல, எல்டோராடோன்னு சொல்லக்கூடிய தங்க நகரத்துல இன்னமும் வாழ்றாங்கன்னு சொல்றாங்க. இந்த ஸ்பானிஷ்காரங்களுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை என்னன்னா பேராசை தான். தங்கத்து மேல அந்த பேராசனால இந்த ஆபத்தான அமேசான் காட்டுக்குள்ள போய் உயிரை விட்டுட்டாங்க. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்டோராடோன்னு சொல்லக்கூடிய தங்க நகரம் இன்னும் உண்மையிலே இருக்கா? இந்த தங்க நகரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோல மறுபடியும் மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ அண்ட் பாய்.